நாம் ஜெபித்த ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஒன்று கூடி வந்து ஜெபிக்க இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேலையை ஆசீர்வதித்தாரும். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை இந்த ஜெபத்திலே நடத்தும். உம்முடைய விருப்பங்களை நாங்கள் ஜெபிக்க, அப்பேற்பட்ட உன்னதமான ஜெபங்களை ஜெபிக்க, உம்முடைய நோக்கங்களை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக ஜெபிக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவுவீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த ஜெப வேளையிலே எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு வேலையாக்கி தந்து எங்களை இதில் பயிற்சிவிப்பீராக. உம்முடைய நோக்கங்கள் நிறைவேறட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உமக்கே எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். 63வது சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 63. வெள்ளிக்கிழமையில் கூடி வந்து ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒன்று கூடி வந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளவும் செய்கிறோம். ஜெபிக்க கற்றுக்கொள்வதென்றால் அதில் ஒரு பர்டிகுலர் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ஜெபிக்க கற்றுக்கொள்கிறோம். அது என்ன மெத்தடு? வேத வசனத்தை பயன்படுத்தி ஜெபிக்கிறது என்கிற ஒரு மெத்தட். வேத வசனத்தை பயன்படுத்தி ஜெபிக்கும்போது தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கலாம். தேவனுடைய பெரிதான உன்னதமான நோக்கங்களை மனசில் வச்சு அதுக்காக ஜெபிக்க முடியுது. இல்லைன்னா ஜெபமே ரொம்ப அற்பமான ஜெபமாகிடுது. நம்ம வேண்டுதல்கள் எல்லாமே ஏதோ எனக்கு தேவை, அது தேவை, எனக்கு இதை தாரோம், அதை தாரோம், ஏதோ நம்ம குடும்பம், நம்ம பக்கத்தில் இருக்கவங்க, அவ்வளோதான் யோசிக்க முடியுது ஒழிய கடவுளுடைய உன்னதமான உயர்ந்த அந்த நோக்கங்களை பற்றி நமக்கு ஜெபிக்க வாய்ப்பில்லை. ஆனால் வசனத்தை ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த விருப்பங்களையே நாம் ஜெபமாக ஏறெடுக்கிறோம். அதுதான் இங்கே ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். சிலர் வந்து 5 வயசில் பண்ண ஜெபத்தையே 50 வயசில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதில் வளரல பாருங்கள். அதே வார்த்தைகள், வேறு வார்த்தைகள் வரமாட்டேங்குது. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன இப்போ ஜெபம் பண்ணுறதுனே தெரியல. அந்த மாதிரி ஆகிடுது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா வார்த்தைகளுக்கு பஞ்சமே இருக்காது. ஒரு நாளும் புது புது விதமாக நாம் ஜெபிப்போம். ஜெப வாழ்க்கை ரொம்ப அருமையானதாக இருக்கும், ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு நாள் தான் வந்து ஜெபம் பண்ணுறோம் வாரத்தில். நீங்கள் தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். இங்கே ஒரு நாள் கற்றுக்கிறத தினந்தோறும் பயிற்சி விற்க வேண்டும். ஆல்ரைட். சங்கீதத்தை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர்றோம். 62 சங்கீதம் முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கி 63 பார்க்க போகிறோம். லாங் வே டு கோ. இல்லை, 150 இருக்குது. வருஷ கணக்கில் ஆகும். பட் பரவாயில்ல, எங்கேயும் போகல. நீங்கள் எங்கேயாவது அவசரமாக போகிறீங்களா? நீங்கள்? நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருப்பேன். அதனால் மொல்லமாக இதை முடிப்போம். இது வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் வர்றவங்களுக்கும் இதை பயன்படுத்தி ஜெபிக்கிறதுக்கு அது ஒரு உந்துகோலாக இருக்கும். அதுக்காக தான் இதை பண்ணுறோம் நம்ம. சரி, 63ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறேன், கவனிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையும் மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும்போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். இந்த எந்த ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்கன்னா அதில் 3 வகையாக இருப்பாங்க. ஒரு வகை என்னன்னா, பேரளவுக்கு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டாங்க. பேர் மேத்யூ, மார்க், லூக்கு, ஜோவான் இதாக வச்சுருப்பாங்க. கிறிஸ்தவ பெற்றோர், கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்ந்துருக்கிறாங்க. கிறிஸ்தவ பற்றி சில காரியங்கள் தெரியும்.
கொஞ்சம் பக்தியெல்லாம் இருக்கும், கோயிலுக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையாகவே ஆண்டவருக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்காது. ஏதோ ஒரு அந்த மதத்தில் பிறந்து அதிலேயே வளர்ந்ததுனால அது சில காரியங்களை பாரம்பரியமாக பின்பற்றுறாங்க. அந்த விதத்தில் சில காரியங்களை அறிஞ்சு வச்சுருப்பாங்க, பைபிள் கொஞ்சம் அறிஞ்சு வச்சுருப்பாங்க, பாடல்கள்லாம் தெரியும், சில பிரசங்கங்கள்லாம் தெரியும். அப்படி பேர் கிறிஸ்தவர்கள்னு பேர். அவர்கள் மெய்யான கிறிஸ்தவர்கள் இல்லை, பேரளவுக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம். ரெண்டாவது வகை என்னென்னா, கிறிஸ்துவை கொஞ்சம் தூரத்திலே பின்பற்றுறவங்க, ரொம்ப க்ளோஸாக வராமல் கொஞ்சம் தூரத்தில். இப்போ பேதுரு பின்பற்றினார் பாருங்க, இயேசுவை கைது பண்ணும்போது ரொம்ப தூரத்தில் போகிறாரு மூலமாக. ஏன்னா இவரோட சேர்ந்தால் நம்மளையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிடுவாங்களோன்னு, நம்மளும் கஷ்டப்பட வேண்டியதாகிடுமே, இவரோட நம்ம இருந்தோன்றதே காட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தூரத்தில் ஃபாலோ பண்ணுறார். சில கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க, உள்ளத்தில் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் ரொம்ப அதை பற்றி ஒரு பெருமை பாராட்டுதல் கிடையாது, அதை பெருசாக நினைக்கிறது கிடையாது, கொஞ்சம் ஏதோ போவாங்க வருவாங்க, அவ்வளோதான். மூணாவது வகையினர் இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் நல்லது கெட்டது எல்லா சூழ்நிலையிலையும், இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நேரத்திலும் கர்த்தரை ரொம்ப நெருக்கமாய் பற்றி கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தரை தொடர்ந்து தேடுகிறவர்கள், ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ளுகிறவர்கள், கர்த்தரை விரும்பி நேசிக்கிறவர்கள், வாஞ்சிக்கிறவர்கள், இவர்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம் இல்லையா? அந்த 3 வகையில் இருப்பாங்க ஜனங்க. தாவீது இந்த 3வது வகையை சேர்ந்தவன் போல் இருக்குது. அவன் தேவனை எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக வாஞ்சிக்கிறான். தேவனை பற்றி சில காரியங்கள் அவன் வெளிப்படுத்துறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி பெரிய பெரிய இறையியல் வல்லுநர்கள்லாம் கூட ஆச்சரியப்படுறாங்க. அப்பேற்பட்ட தேவனை குறித்த தியானம், தேவனை குறித்த அறிவு அவனுக்குள்ள அவ்வளவா இருக்குது. தேவனை வாஞ்சிக்கிறான். மனுஷன்தான் சில குறைகள்லாம் அவன்கிட்ட இருக்குது, ஆனால் தேவனை அதிகமாக வாஞ்சிக்கிறான். அவனுடைய இன்ப துன்ப நேரங்களில் எல்லாவற்றிலும் கர்த்தரை அவன் ரொம்ப நெருக்கமாய் பிடித்து கொள்கிறான், நெருக்கமாய் பின்பற்றுகிறான். இந்த 63ஆம் சங்கீதம் ரொம்ப பிரமாதமான ஒரு சங்கீதம் பாருங்கள். நம்ம 23, 91 அந்த மாதிரி சங்கீதம் தான் பிரமாதம் நினைக்கிறோம். 63 ரொம்ப பிரமாதம். அதெல்லாம் கொஞ்சம் பிரபலமாயிடுச்சு. இந்த 63 ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம். இது இந்த சங்கீதக்காரன் தாவீது எந்த அளவுக்கு கர்த்தரை வாஞ்சிக்கிறான், எந்த அளவுக்கு கர்த்தர் மேலே தாகமாக இருக்கிறாங்கிறத வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதம். இதை நம்ம படிக்கும்போது ஒரு காரியம் நமக்கு வெளிப்படுது. என்னென்னா, கர்த்தரோட உறவில் இருக்கிற ஒவ்வொருவருமே இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி உணர்வுகள் ஒவ்வொரு மெய்யான கிறிஸ்தவனுக்குள்ளும் இருக்க வேண்டும். தேவனை அறிந்த மக்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, ஒரு பசி தாகம் கர்த்தரை குறித்து ஒவ்வொருக்குள்ளே இருக்கணும். அது ஒரு அடையாளம். கர்த்தரை நம்ம மெய்யாகவே அதிகமாக நேசிக்கிறோங்கிறது ஒரு பெரிய அடையாளமாய் இருக்கிறது. இந்த 63ஆம் சங்கீதத்தில் தலைப்பை பார்த்தீங்கன்னாலே தெரியுது. சங்கீதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, 1ஆம் வசனத்துக்கு முன்னாடியே ஒரு 2 லைன் போட்டிருக்காங்க இல்லையா? நிறைய சங்கீதத்தில் அது வரும், சில சங்கீதத்தில் வராது. அது வரும்போது அதை கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா அது யார் எழுதுனான்னு சொல்கிறது அப்படிங்கிற நேரத்தில், சில இடத்துல எந்த சூழ்நிலையில் அதை எழுதுனாங்க, எதுக்கு எழுதுனாங்கன்றதையும் அங்கே வெளிப்படுத்துகிறது. அதனால தான் அதை படிக்கணும். அங்கே சொல்லியிருக்கு, தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். அப்போ அது தாவீதின் சங்கீதம், தாவீது எழுதின சங்கீதம்னு சொல்லியிருக்கு. அப்புறம் என்ன சூழலில் எழுதினான்னா, யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் எழுதின சங்கீதம், பாடின சங்கீதம். அப்போ தாவீது 2 முறை தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தான். அந்த 2ல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தான் இதை எழுதினான். ஒன்று ராஜா ஆகிறதுக்கு முன்னாலே சவுல் அவன் மேலே பொறாமைப்பட்டு, தாவீது கொன்றது 1000, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 ஊரெல்லாம் பாடினோன்னு அவனுக்கு ஆத்திரம் வந்துருச்சு. இவன் எப்படியா கொன்று தீத்தரணும்னு கிளம்பி ஒரு இராணுவத்தையே வச்சுட்டு வேட்டையாடுறான் ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு. இவன் போய் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு அங்கே வனாந்திரத்தில் குகைகளிலே மறைந்திருக்கிறான். ரொம்ப நாள் இப்படி இருக்க வேண்டியதாக போச்சு அவனுக்கு. அந்த காலத்தில் பல சங்கீதங்கள் எழுதினாலாம் நம்ம படித்தோம் இல்லையா? அற்புதமான சங்கீதங்கள். இந்த ஓடி ஒளிகிற ஆளுங்க சில நேரத்தில் இந்த பயத்திலே நிறைய எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே ஒரு பையனை தங்க வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த காலத்தில் படிக்க வந்த ஒரு பையன் பைபிள் காலேஜில் படிக்கிறதுக்கு 18 வயசு
சொந்தக்காரங்கள்லாம் இங்கே இருக்காங்க அண்ணா நகரில். அந்த பையன் ஒரிஜினல் ஸ்ரீலங்கா இங்கே வந்து இருக்கிறான். அவங்க சொந்தக்காரங்க அவங்க கொஞ்சம் ஊழியத்தில் பிஸியாக இருந்ததுனால இங்கே எங்கள் ஹாஸ்டல்லே இருந்துக்கிட்டுன்னு விட்டாங்க. அப்போ இங்கே ஹாஸ்டல் கிடையாது, வெளியே ஒரு பில்டிங்கில் வச்சுருந்தோம். இங்கே வெறும் இந்த பில்டிங் மட்டும்தான், இந்த பக்கத்து பில்டிங் கூட கிடையாது. நாங்களே ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை வண்டியில் மாட்டு வண்டியில் எல்லாம் இந்த கிட்டார்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு வந்து இங்கே செட்டப் பண்ணி வாசித்துட்டு அப்புறம் தூக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு போயிடுவோம் அந்த பில்டிங்க்கு. இங்கே வைக்கிறதுக்கு இடம் கிடையாது, ஒரு ரூம் கூட கிடையாது. அப்போ அவன் கொஞ்சம் ஒழுங்கீனமாக இருந்தான்னு சொல்லிட்டு, அதாவது அடிக்கடி வீட்டுக்கு போவான், வரமாட்டான். சனிக்கிழமை பர்மிஷன் கேட்டு போயிட்டு சொந்தக்காரங்களை பார்த்துட்டு வரேன்ட்டு செவ்வாய்க்கிழமை வருவான், புதன்கிழமை வருவான், இந்த மாதிரி பண்ணுறது. அதனால் பனிஷ்மெண்ட் அவனுக்கு கொண்டாந்து இங்கே போட்டோம். இங்கே இதை பார்த்துக்க இந்த இடத்த அப்படின்னு சொல்லி நைட்டில் யாராவது இருக்கணும்னு இங்கே கொண்டாந்து போட்டோம். அவனுக்கு பயம். இங்கே ஒரே இருட்டு. அப்போல்லாம் 1-2 லைட்டு தான் இருக்குது காம்பவுண்ட்லேயே. ஒரே இருட்டு. அப்போ தான் இந்த இடத்த லேசாக கட்டி ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரே இருட்டு. இங்கே ஸ்டேஜில் தான் படுத்துக்கணும். அவன் படுத்துக்கிட்டு தூங்கவும் முடியாது, பயங்கர இருட்டில் பயந்து போய் சொல்கிறான். அதனாலேயே பாடல்கள் எழுத ஆரம்பிச்சிட்டான்றான். பாடல் எழுத ஆரம்பித்து நிறையா பைபிளை படிக்க ஆரம்பித்து அப்படியே மெடிடேட் பண்ண ஆரம்பித்து இந்த பயத்தில் இன்றைக்கி லண்டனில் பெரிய சர்ச் வச்சுருக்கிறான். நல்ல ஊழியம் செய்கிறாப்புல இன்றைக்கி. இங்கே வந்து சொல்கிறப்போ இங்கே வந்து சொன்னார், அந்த கதையை சொன்னார் எப்படி பாஸ்டரானன்னு. அப்படி தான் இங்கே வளர்ந்தார். அப்போ தாவீது அந்த மாதிரி ஒரு கேஸ் பாருங்கள். பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறான், குகைகளில் தங்கி இருக்கிறான், வனாந்தரத்தில் இருக்கிற யூதேயாவின் வனாந்தரங்கன்னா ரொம்ப கடுமையான இடம், லேசாக பிழைக்க முடியாதுங்க. அங்கே குகைகளில் தங்கிக்கிட்டு காலத்தை கழிச்சிட்ருக்கான். இதில் வந்து ஒன்று வந்து ராஜா வாரத்துக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தது, சவுலுக்கு பயந்து ஓடினது. ரெண்டாவது அவனுடைய மகன் அப்சலோம் இருக்கான் இல்லையா, அவன் இவனுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை கிளப்பி இவனுக்கு எதிராக ஒரு ராஜ்யத்தை செட்டப் பண்ணும்போது அவனுக்கு பயந்து ஓட வேண்டியதாக போச்சு ராஜாவான பிறகு. அப்போவும் இதே வனாந்தரத்தை தான் ஓடுறான். ஏன்னா அதுதான் நல்லா தெரியும் அவனுக்கு எந்தெந்த குகையில் ஒளியெல்லாம், எந்தெந்த இதுக்கு பின்னால் நல்ல ஒளிகிறதுக்கு இடம் இருக்குன்னு அங்கே போய் ஒளிகிறான் பாருங்கள். இந்த சங்கீதம் வந்து இவன் ராஜாவாக இருக்கப்போ பாடின சங்கீதம். ஏன்னா 11ஆம் வசனத்தில் அவன் தன்னை ராஜா என்று சொல்லிக் கொள்கிறான். அதனால் ராஜாவை ஆன பிறகு பாடின சங்கீதம். அதனால் தன்னுடைய மகனுக்கு பயந்து ஓடின அந்த காலத்தில் தான் இதை எழுதியிருக்கப்பட வேண்டும். அந்த மகனுக்கு பயந்து ஓடின காலத்தை பற்றி 2 சாமுவேல் 15லேருந்து 19ஆம் அதிகாரம் வரை உள்ள வசனங்களில் நம்ம வாசிக்கலாம். அப்சலோமுக்கு பயந்து ஓடினது. அப்சலோம் வந்து தன்னுடைய தகப்பனார் தன்னை நல்லா நடத்தலைன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆத்திரம். அவனுக்கு எப்படா இவரை கவுத்து நம்ம ராஜாவாகலான்னு ஒரு 3-4 வருஷமாக அவன் திட்டம் போட்டு வேலை செய்கிறான். ஆட்களை தன் பக்கம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். ராஜ்யத்தில் தனியாக ஒரு ராஜ்யம் செட்டப் பண்ணுறதுக்கு, அவங்க அப்பாவை விரட்டுறதுக்கு செட்டப் பண்ணிகிட்ருக்கான். பண்ணி கடைசியில் ஒரு 4 வருஷம் பொறுத்து டைம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஹெப்ரோன் என்கிற ஒரு பட்டணத்தில் அந்த ராஜ்யத்தை செட்டப் பண்ணுறான். அவன் போட்டிக்கு ராஜாவாக கிளம்பிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவன் பக்கத்தில் அவன் கூட ஆளுகள்லாம் சேர்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே தாவீது நில குலைஞ்சி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓட ஆரம்பிச்சிட்டான். பயந்து கொன்னுடுவான் போல் இருக்குன்ட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். உண்மையை சொல்லப்போனால் உடனே அவன் இப்போ யுத்தம் பண்ணியிருந்தான்னா ஒருவேளை தாவீதை கொன்று ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா தாவீதை அப்போ நில குலைஞ்சி போயிருக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஆனால் அவனுடைய ஆலோசகர்கள் இப்போ யுத்தத்துக்கு போவான்னா கொஞ்சம் லேட்டாக போகலான்னு சொல்லி அவனை கைட் பண்ணிட்டாங்க. அது தெய்வாதீனமாக நடந்த ஒன்று. கடவுளே அவனுடைய ஆலோசனைக்காரர்களுடைய ஆலோசனையை கேட்கும்படி செஞ்சு உடனே தாவீதை அட்டாக் பண்ணாதபடி கொஞ்சம் டிலே பண்ணிட்டான். அவன் டிலே பண்ணுறதுக்குள்ளே தாவீது சுதாரிச்சுக்கிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டான். போய் ஒளிஞ்சாலும் அட்டாக் வந்தால் பார்த்துக்கலான்ட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டு கடைசியில் யுத்தம் ஆரம்பிக்கும்போது, யுத்தம் ஆரம்பித்த பிறகு தாவீது தன்னுடைய பழைய வீரத்தை காமிச்சு பெரிய அளவில் வெற்றி பெற்றான். 20,000 பேர் செத்தார்கள். அதில் கடைசியில் அந்த மகனும் செத்தான். யோவாப் என்கிற இவனுடைய ஜென்ரல் ஒருத்தன் அவனை கொன்னான். கழுதையில் ஓடிக்கிட்டு இருக்கிறான் அவன் வீர்த்தப்ப, அப்போ கொன்னான். இந்த கதையெல்லாம் அங்கே வருது. இதுதான் இந்த ஹிஸ்டாரிக்கல் செட்டிங். இந்த சூழ்நிலையில் தான் அந்த ஒளிஞ்சிருந்த காலத்தில், தன்னுடைய மகனுக்கு ஒளிஞ்சு பதுங்கியிருந்த காலத்தில் எழுதின ஒரு சங்கீதம். அதனால தான் சில வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா பிரமாதமான வார்த்தைகள்லாம் இங்கே இப்போ வசனம்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். 3ஆம் வசனம் பாருங்கள். ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். இதெல்லாம் பாட்டாக பாடுறோம் நம்ம. ஜீவனை பார்க்கிலும் மேலானது தேவாதி தேவா, உம் கிருபையது உதடுகள் துதிக்கும், உயிருள்ள வரைக்கும் உந்தன் நாமம்
உயர்த்திடுவேன், எந்தன் கைகள் உயர்த்திடுவேன் தேவா, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளோ காலமாக பாடுறோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. அதெல்லாம் இங்கேருந்து தான் வருது பாருங்கள். அந்த அர்த்தமும் ரொம்ப பிரமாதமான அர்த்தங்கள், அதுக்கு வருவோம் நம்ம. பட்டு இது வந்து ரொம்ப இமோஷனல் பேஷன் நிறைஞ்ச ஒரு சங்கீதம். உயிருக்கு பயந்து உயிர் தப்ப ஓடிக்கிட்டு இருக்கிற மனுஷன் கர்த்தருடைய அன்பை பற்றி எண்ணி பார்க்குறான். கர்த்தருடைய உடன்படிக்கை, அவருடைய அன்பு தன்னை எப்படி பாதுகாக்கும் அப்படிங்கிறத குறித்து எண்ணி பார்த்து அதை குறித்து பாடுறான். அதனால தான் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை மேலானது அப்படின்னு பாடுறான். உயிருள்ள வரைக்கும் உம்மை துதிப்பேன்றான். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் அப்படின்னு 9வது வசனத்தில் சொல்கிறான். அழிக்க தேடுகிறவர்கள் அப்படின்றான். அப்போ ரொம்ப இமோஷ்னலான ஒரு சங்கீதம் இது. உண்மையான ராஜா இவனுக்கு எதிராக போட்டியாக ஒருத்தன் போலி கிளம்பி இருக்கிறான், இவனுக்கு தப்ப ஓடிக்கிட்டு இருக்கிற அப்போ எழுதுனது இது. அப்போ எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்கள். மகனுக்கு பயந்து ஓடுறான், மகன் ராஜாவாக உருவாயிட்டான், மகனுக்கு பயந்து ஓடுறான், வனாந்தரத்தில் போய் இருக்கிறான், யூதேயா வனாந்தரத்தில். என்ன அங்கே பிரச்சனைனா, அங்கே என்ன சூழ்நிலைன்னா, எருசலேம் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். எருசலேமில் அங்கே ஆசிரிப்பு கூட இருக்குது. அங்கே வந்து பாட்டு தாவீதின் காலத்தில் பெரிய கொயர்லாம் வச்சு 24 மணி நேரம் கர்த்தரை துதிக்கிற அந்த துதியெல்லாம் இருந்தது, பாடல்கள்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இது போயிட்டு இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு இடம். தாவீது வேறு மியூசிஷியன், சிங்கர், சாங் ரைட்டர் இல்லையா? அதனால் அந்த வர்ஷிப்புக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுத்து இருந்த ஒரு காலம். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு செல்வதை அவன் விரும்பினான். அங்கே போய் கர்த்தரை ஆராதிக்கிறது, பாடுறது அவனுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அதை ரொம்ப விரும்பினான் பாருங்கள். அதெல்லாம் இப்போ இல்லை. காட்டில் கிடக்கிறான், வனாந்தரத்தில் இருக்கிறான், கடுமையான சூழ்நிலையில் இருக்கிறான். தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல ரொம்ப பிரமாதமாக உணர முடியும். அவ்வளோ கொயரு, மியூசிக்கு, பாடல்கள் எல்லாம் நிறைஞ்ச இடம். பாட்டு பாடுறவங்களும் 24 மணி நேரம் பாடுறதுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருந்தான். மியூசிக் வாசிக்கிறவங்களையும் பாட்டு பாடலாம், அந்த மாதிரி ஆள் அவன். அதை விரும்பினவன். அதெல்லாம் இல்லை. இப்போது தனிமையில் இருக்கிறான். ஒரு ஏக்கம் அவனுக்குள்ள. ரொம்ப நேசிக்கிறவர்களுக்காக நம்ம ஏங்குவோம் இல்லையா? பிரிஞ்சிட்டோம்னா, தூரமாக போயிட்டோம்னா, ஒருத்தரை ரொம்ப நேசிக்கிறோன்னா பிரிஞ்சு போயிட்டோம்னா அவங்கள பற்றிய ஏக்கம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹோம் சிக்னஸ் மாதிரி ஏக்கம். எப்படியாவது அங்கே போயிடணும், எப்படியாவது தேவனுடைய சமூகத்துக்கு செல்ல வேணும்னு ஒரு ஏக்கம் அவனுக்குள்ள. அதான் 1ஆம் வசனம் சொல்லுது, வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமாவும் மேல் தாகமாக இருக்கிறது. வனாந்தரத்தை டிஸ்கிரைப் பண்ணுறான் பாருங்க. இந்த வனாந்தரம் ஒன்றும் இல்லை, தண்ணி இல்லாத காட்டில் இருக்கிறேன். ஆனால் அதுக்கு மேலே என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் அதை உணர்றேன். தண்ணி இல்லாத காடு மாதிரி இருக்குது. உடைய பிரசன்னம், அந்த பாடல்கள், அந்த துதி எல்லாம் ஒன்றும் இல்லை. வறண்ட வனாந்தரம் மாதிரி இருக்குது ஆவிக்குரிய ஜீவியம். என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறதுனா ஒரு சரீரப்பிரகாரமாகவே அவன் அங்கே இருக்கணுன்றதை விரும்புகிறான். The body is removed from that place. சரீரம் வந்து அந்த இடத்த விட்டு தூரமாக வந்துருச்சு. அங்கே போனால் தான் எனக்கு சந்தோஷம் வரும், அங்கே போனால் தான் எனக்கு மகிழ்ச்சி வருங்கிற மாதிரி அவன் துடிக்கிறான் அங்கே. அதனால் இது ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம். ரொம்ப நிறைய பாடல்கள் இந்த சங்கீதத்திலேருந்து வந்திருக்கிறது. அதில் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். அதில் we read about the longings for God. அவன் தேவனை எவ்வளோ வாஞ்சிக்கிறான்றதை பற்றி வாசிக்கிறோம். தேவனே என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுவேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது அப்படிங்கிறான். ஒவ்வொரு மெய்யான கிறிஸ்தவனுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்க வேணும். அது ஒரு நல்ல அடையாளம் மெய்யான கிறிஸ்தவன் ஒருத்தன். அதாவது சில நேரத்தில் பாருங்கள், ஒரு பைபிளை வாசிக்க முடியாமல் கொஞ்சம் உட்காந்து நேரத்தை செலவழிக்க முடியாமல் ஆகிடுது இல்லையா? சில நேரம் லைஃப் வந்து பிஸியாக போயிடுது. ஏதாவது ஒன்று அது இதுவும் வந்துடுது எதிர்பாராத விதமாக. இதில் நேரம் சரியாக போயிடுது. அப்புறம் இதில் உட்கார முடியாமல் போயிடுது இல்லையா? நமக்கு எல்லாருக்குமே நடந்துருக்குது. அது நடக்கும்போது என்ன ஆகுது, இதுலேயே ஊறி ஊறி இதிலேயே இருந்தவங்களுக்கு எப்படி ஆகிடுதுன்னா,
இதை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். சாப்பிடாமல் இருந்தால் எப்படி மிஸ் பண்ணுவோமோ, டெய்லி 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா? அப்போ சாப்பிடாமல் இருந்தால் பசி எடுக்க ஆரம்பிச்சிருது இல்லையா? தாங்க முடியாமல் பசி ஆகிடுது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிடுது ஆவிக்குரிய விதத்தில். அது ஒரு நல்ல அடையாளம். ஒரு கிறிஸ்தவன் மெய்யான கிறிஸ்தவன்றதுக்கு அடையாளம் அது. அந்த தாகம் இல்லைன்னா, பசி இல்லைன்னா அவன் மெய்யான கிறிஸ்தவனாங்கிறதுக்கே இருக்குங்கிறதே ஒரு சந்தேகம். கோயிலுக்கு போகிறது போனால் போவேன், இல்லைனா இல்லை, அதை பற்றி ஒன்றும் பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கிற ஆள் மெய்யான கிறிஸ்தவன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த தாகமே இல்லையே. ஆமாம், சில நேரத்தில் கோயிலுக்கு போக முடியாமல் போயிடுது. ஆனால் உள்ளத்தில் ஐயோ நான் 2 வாரமாக போக முடியலையே, நான் எப்போ திரும்ப போவேன், ஐயோ இது மாதிரி மிஸ் பண்ணக்கூடாது, எனக்கு வாஞ்சையாக இருக்குது, அது மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற ஒரு வாஞ்சை உள்ளத்தை பிடிக்கணும். அது ஒரு நல்ல அடையாளம் பாருங்கள். அந்த அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இவனுக்குள்ளே இருக்குது. விடாய்த்த தண்ணீரற்ற நிலத்திலே நாத்துமாவும் மேல் தாகமாக இருக்கிறது அப்படிங்கிறான். C.S. லூயிஸுங்கிறவர் இதை பற்றி நல்லா சொல்கிறார் பாருங்கள். இதை வாசித்துட்டு அவர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் சாம்ஸ்னு ஒரு புக்ஸ் தான் எழுதியிருக்கார். ரொம்ப பெரிய டீப் திங்கர் அவர். அவர் சொல்கிறாரு, these poets knew far less reason than we for loving God. இந்த கவிதை எழுதுகிறவர்கள் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு, அன்றைக்கு தாவீது போன்ற ஆட்களுக்கு தேவனை அவ்வளவு அதிகமாக நேசிக்கிறதுக்கு நம்மை விட கொஞ்சம் காரணங்கள் தான் தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா நமக்கு இன்றைக்கி சிலுவை இருக்குது, இயேசுவின் அன்பை எவ்வளோ ஆழமாக அறிஞ்சிருக்கிறோம். தாவீதின் காலத்தில் சிலுவை அவனுக்கு தெரியாது. சிலுவை மரணம், தேவனுடைய அன்பு இந்த மாதிரி வெளிப்படுத்தப்படவில்லை. இயேசு இந்த பூமிக்கு வரல, மாம்ச ரூபத்தில் வரல, அவன் அதை கண்டதில்லை, அவனுக்கு சிலுவையின் அந்த காரியங்கள்லாம் தெரியாது, தேவனுடைய அன்பு அதன் மூலமாக விளக்கப்படலை. அப்படியெல்லாம் இருக்கும்போது அவனுக்கு தெரிஞ்ச காரணங்கள் தேவனை நேசிக்கிறதுக்கு நம்ம காட்டில் ரொம்ப குறைவுன்றார். They did not know that he offered them eternal joy, still less that he would die to win it for them. நித்திய வாழ்வை சந்தோஷத்தை தர்றது மட்டும் இல்லை, அது நமக்கு செத்து அவர் சம்பாதித்து தருவாருங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. Yet they express a longing for him. இருந்தாலும் அவர்கள் அறிந்த அளவுக்கு அந்த தேவன் பேரில் அன்றைக்கு அவ்வளவு ஒரு பிரியத்தை காட்டுகிறார். For his mere presence, அவருடைய பிரசன்னத்தை நாடுக, அங்கே இருந்தால் போதுன்றான். அந்த மாதிரி ஒரு அன்பு. ஆச்சரியப்படுறாரு இவர். They long to live all their days in the temple so that they may constantly see the fair beauty of the Lord. தொடர்ந்து அங்கே தேவாலயத்திலேயே அல்லது அந்த ஆசரிப்பு கூடாரத்திலேயே வாழணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே அவருடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் இருக்கணுங்கிற ஒரு விருப்பம் அவங்களுக்கு இருக்கிறது. எருசலேம்னாலே அவங்களுக்கு அப்படியே உள்ளம் அந்த எருசலேமுக்கு நேராக இழுக்கப்படுது, விரும்புகிறாங்க அதை. ஒரு தண்ணி இல்லாத காட்டில் இருக்கும்போது எப்படி தண்ணிக்கு ஏங்குவோமோ அந்த மாதிரி ஏங்குறாங்கன்றார். அந்த மாதிரி ஒரு தாகம் இருக்குதுன்றார். தேவனுடைய அழகை கண்டு ரசிப்பதற்கு, அதாவது ஒர்ஷிப் தேவனுடைய அழகை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றார் அவங்களுக்கு. அதை பார்க்க முடியலையே, அந்த அழகான இடத்துக்கு, அந்த அழகான ஒரு பிரசன்னத்துக்குள்ளே போக முடியலையே அப்படிங்கிற ஒரு தாகம். விடாய்த்ததும் தண்ணீரற்றதும் வறண்டதுமான நிலத்திலே என் ஆத்துமாவும் மேல் தாகமாக இருக்கிறது. அப்போ சொல்கிறாரு, எப்படி இப்படி ஒரு தாகம், தண்ணி இல்லாத காட்டில் இருக்கிறவன் மாதிரி அந்த மாதிரி ஏங்குறான் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அப்படின்றார். இத்தனைக்கும் சிலுவையை பற்றி தெரியாது, ஒன்றும் தெரியாது, இயேசுவை கண்டதில்லை, இயேசுவுக்கு ரொம்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாள். எப்படி இவ்வளவு இதெல்லாம் தெரியாமல் இருந்தோம், இயேசுவையும் சிலுவையும் தெரியாமல் இருந்தோம், இவ்வளோ அன்பு எங்கேருந்து வந்தது, இவ்வளோ வாஞ்சை எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆப்சர்வேஷன் பாருங்கள் அது. அப்போ நமக்கு எப்படி இருக்கணும் இன்றைக்கி வாஞ்சை? இயேசுவை நண்பை வாரம் இங்கே பிரசங்கம் கேட்குறோம், இயேசுவை பற்றி பிரசங்கத்தை கேட்குறோம், இவ்வளோ விளக்கங்கள் கேட்குறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்துலேருந்து, ரோமர்லேருந்து, சங்கீதத்தில் எவ்வளோ கேட்குறோம். அப்போ நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கணும்? நம்முடைய கர்த்தரை குறித்த வாஞ்சை நமக்கு எப்படி இருக்கணும்? யோசித்து பாருங்கள், என்ன மாதிரி வாஞ்சை இருக்கணும் நமக்கு? இவ்வளோ தெரிஞ்சதில் எவ்வளோ பெரிய ஒரு வாஞ்சை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அது உண்டாயிருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய இடத்துல அப்படி
அப்படிப்பட்ட வாஞ்சியை உண்டாக்குற அளவுக்கு நம்ம எடுத்து சுவிசேஷத்தையும் ஆண்டவரை பற்றியும் சொல்லாமல் விட்டுட்டோம். அப்படி வாஞ்சிய ஜனங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாஞ்சை உண்டாகலை. அந்த மாதிரி ஒரு வாஞ்சை உண்டாகலை. ஏன்னா எடுத்து சொல்கிறது அந்த அளவுக்கு எடுத்து சொல்லாமல் விட்டுட்டோம். அந்த மாதிரி ஒரு வாஞ்சை உண்டாக வேணும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இந்த சபையின் மீது ஊற்றுவார் என்று? நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறோம். கர்த்தர் ஊற்றணும். இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியை உள்ளத்தில் கர்த்தர் உண்டாக்கணும். நம்ம ஜெபம் பண்ணலாமா? இந்த சங்கீதக்காரனுக்கு இருந்த அந்த வாஞ்சை மாதிரி நமக்குள்ள ஒரு வாஞ்சை வரணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை தாரோம். தண்ணி இல்லாத காட்டில் இருக்கிறவன் எப்படி தவிப்பானோ, அந்த வாஞ்சையினால் எப்படி அவன் பாதிக்கப்படுவானோ, எவ்வளவு தவிப்பானோ, அந்த மாதிரி ஒரு தவிப்பு உம்மை அறிகிற அறிவுக்காக, உம்முடைய பிரசன்னத்தில் இருக்க வேணும் என்பதற்காக, உம்மை அறிந்து கொள்ள வேணும் என்பதற்காக, உம்மை நாட வேணும் என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு தவிப்பு, ஒரு வாஞ்சை இன்னும் ஏராளமான பேர் உள்ளத்தில் என்னை தருவீராக. ஆயிரக்கணக்கான மக்கள் பேரில் இதை ஊற்றுவீராக. அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளத்தில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அந்த வாஞ்சை எங்கள் உள்ளங்களில் ஊற்றுவீராக, என்னுடைய உள்ளத்தில் ஊற்றுவீராக. உம்மை குறித்த வாஞ்சை, உம்மை குறித்த வாஞ்சை கர்த்தாவே. உம்மை தேடுகிற அந்த தேடுதல் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அப்படிப்பட்ட ஒரு தாகம், அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு உள்ளத்திலும் உண்டாகட்டும். ஒவ்வொரு உள்ளத்திலும், சிறு பிள்ளைகள் துவங்கி வயோதிபர் வரை எல்லாருடைய உள்ளத்திலும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உள்ளத்தை பிடிக்கட்டும் கர்த்தாவே. உள்ளத்தை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உள்ளங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையினால் நிரம்பட்டும், ஆசையினால் நிரம்பட்டும். இயேசுவை குறித்த வாஞ்சை, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவை குறித்த வாஞ்சையினால் உள்ளங்கள் நிரம்பட்டும் ஆண்டவரே. நிரம்பட்டும் 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 ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அப்படிப்பட்ட வாஞ்சையை ஊற்றுவீராக, மக்கள் மத்தியில் ஊற்றுவீராக. வாலிபர்கள் மத்தியில் ஊற்றுவீராக, வயோதிபர் மத்தியில் ஊற்றுவீராக. அதை அனுபவிக்கட்டும். பேர்பட்ட ஒரு வாஞ்சை, உடைய வசனத்தை வாசிக்க வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அதிகமாய் அவருடைய பிரசன்னத்தை நாட வேண்டும், உணர வேண்டும், அதை மேன்மை பாராட்ட வேண்டும், அதை மேன்மையாக எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையாக எண்ண வேண்டும் என்கிற உணர்வு எங்களுக்குள்ளே வரட்டும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வரட்டும். பாருங்கள், இப்படி ஜெபம் பண்ணுறோம். நம்ம சாதாரணமாக ஜெபம் பண்ணியிருந்தோம்னா இதுக்குள்ளே போயிருக்கவே மாட்டோம். இந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ண மாட்டோம். பைபிளுக்கு வந்ததுனால, இதை தியானம் பண்ணதுனால ஜெபம் எங்கே போகுது பாருங்கள். உன்னதமான காரியங்கள் மேலே போகுது. வேறு மாதிரி ஜெபம். சும்மா எனக்கு அதை தாரேன் இதை தாரேன்னு இல்லை, அதெல்லாம் தாண்டி மேலே போகுது. அதெல்லாம் ஓகே, பட் அதை தாண்டி மேலே போகுது இல்லையா? இது ரொம்ப அவசியம். இப்படி ஜெபம் பண்ணுறது ரொம்ப அவசியம். சரி, அடுத்தது 2ஆம் வசனத்திலேருந்து பாருங்கள். 2ஆம் வசனத்திலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா, இதை பல்வேறு விதங்களில் படிக்கலாம், பல்வேறு விதங்களில் இதை புரிந்து கொள்ளலாம், படிக்கலாம். ஆனால் நான் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இதை இன்றைக்கு எடுத்துக்காட்ட போகிறேன். இதை எப்படி படிக்கலாங்கிறது. ஒன்று, எப்படி படிக்கலான்னா, இதை தாவீது தேவனால் எப்படி திருப்தியை பெறுகிறான் என்பதை முதல்ல சொல்கிறான் நமக்கு. அதுதான் முதல் 2 வசனத்தில் சொல்கிறான். முதல் வசனம் பாருங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமாவும் மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானதுமே வாஞ்சிக்கிறது. அவனுடைய வாஞ்சியை காட்டுது இல்லையா? 2வது வசனம் பாருங்கள். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். அதாவது தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறான். என்ன பார்த்தேன்னு? பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையாக இருந்து, இந்த மாதிரியே உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையும் மகிமையும் கண்டேன். அதாவது ஆண்டவரே, உம்முடைய வல்லமையும் மகிமையும் நான் கண்டிருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன்றான். அதனால சொல்கிறான் 3ஆம் வசனம், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. 2 காரியத்தை கம்பேர் பண்ணுறான். ஜீவன் ரொம்ப முக்கியம், உயிரோடு இருக்கிறது ஜீவன் ரொம்ப முக்கியம்.
இன்னொன்று தேவனுடைய கிருபை அல்லது தேவனுடைய அன்பு. வர்ற அந்த வார்த்தை வந்து ஹெசதுங்கிற வார்த்தை, லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் மொழிபெயர்க்குது. பிரபலமான வார்த்தை. சில நேரத்தில் இரக்கங்கள்னு மொழிபெயர்க்கப்படுகிறது, சில நேரத்தில் அன்புன்னு மொழிபெயர்க்கப்படுகிறது. இங்கிலீஷில் நான் NIV யூஸ் பண்ணேன் இன்றைக்கி, அதில் வந்து அன்புன்னு சொல்லிடுது. உடைய அன்பு ஜீவனை பார்க்கலும் மேலானதாக இருக்கிறது. அதான் பாடுறோம், ஜீவனை பார்க்கலும் மேலானது இல்லையா. உடைய அன்பு ஜீவனை பார்க்கலும் மேலானது. நான் சாவுக்கெல்லாம் போனேன்னா இந்த பாட்டை பாடாமல் இருக்கிறது இல்லை. ஜீவனை பார்க்கலும் மேலானது அப்படின்னு எல்லாருக்கும் வழங்குச்சான்னு தெரியல நான் பாடுறது என்னன்னு. நான் என்ன சொல்கிறேன், நான் பாடும்போது உயிரோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளோ முக்கியம்னா, ஒரு நம்ம வீட்டில் ஒருத்தன் துப்பாக்கியோடு வந்து இருக்கிறது எல்லாத்தையும் கூட சுட்டுருவேன் அப்படின்னா, நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம், 5 நிமிஷம் இருப்பா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக கையில் கொடுத்துட்டு போயிட்டு வா சந்தோஷமாக, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ. ஏன்னா உயிரோடு இருந்தால் போதும், அது திருப்பி சம்பாரிச்சிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உயிர் ரொம்ப முக்கியம். ஜீவன் வந்து ரொம்ப முக்கியம். அது ஒரு பெரிய கிஃப்ட் ஆஃப் லைஃப்ன்றாங்களே, அது ரொம்ப பெரிய காரியம். அப்படி தான் சொல்லுவோம் நம்ம இல்லையா. ஜீவன் ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் வியாதிப்பட்டுறோம், டாக்டர் சொல்கிறாரு இருதய அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்றார், ஹார்ட் சர்ஜரி எல்லாம் பயமாக இருக்குது கேட்டாலே. இருதயத்தை திறந்து அங்கே வேலை பார்க்க போகிறாங்கன்னா ஐயோ அப்படின்றது. இருந்தாலும் பண்ணுங்கள், 5 லட்சம் செலவாகும், பரவாயில்ல பண்ணுங்கள். ஏன்னா உயிரோடு இருக்கணும்ல, உயிரோடு இருக்கிறது தானே பாயிண்ட்டு. அதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் செலவழித்தாலும் பண்ணிவிட்டு உயிரோட இருக்கிறத வேலையை பார்ப்போம். ஏன்னா ஜீவன் ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் சிலருக்கு கை எடுக்கிறேன் கால் எடுக்கிறேன்றாங்க டாக்டர் உயிரை காப்பாற்றுறதுக்கு. காலையோ கையோ ரிமூவ் பண்ணலைன்னா உயிரோடு இருக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை உண்டாயிடுது. என்ன ஒரு தீர்மானம் பாருங்கள். யாருமே நான் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே பரவாயில்லைங்க நான் சாவுறேங்க எனக்கு கால் தான் வேணும் அப்படின்னு சொன்னதில்லை. எல்லாருமே காசை கொடுத்து தயவுசெய்து கால் எடுங்கன்றாங்க. கால் போனால் பரவாயில்ல, ஆள் உயிரோடு இருக்கு, கால் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம், உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ உயிர் எவ்வளோ ஜீவனோடு இருக்கிறதுங்கிறது, உயிர் பிழைக்கிறதுங்கிறதுக்கு இன்றைக்கி நாம் எத்தனை பேருமே நம்மக்கிட்ட மட்டும் காசு இருந்ததுன்னா எவ்வளோ வேணால் செலவழிக்க தயாராக இருப்போம். அமெரிக்காவில் ஒரு ஆள் சாகிற நிலைமையில் இருந்தார். இத்தனை நாளில் சாவேன்ட்டார் டாக்டர். அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா, யார் கொடுக்குறாங்களோ எனக்கு ஒரு நாள் அதிக வாழ்க்கை கொடுத்தா இத்தனை $1000 தரேன்றான் ஒரு ஆள். ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான டாலர் சம்பாதிக்கிறேன், ஒவ்வொரு நாளுக்கும் நான் இவ்வளோ பே பண்ண தயார். ஏன்னா எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு தெரியும், அறிவு நிறைய இருக்குது. ஆனால் உயிரோடு இருக்கணுமே, உயிரோடு இருந்தால் தானே சம்பாதிக்கிறதுக்கு. அதனால் என்னை உயிரோடு வச்சுருக்கிறதுக்கு எதாவது பண்ணிங்கன்னா இவ்வளோ தந்துடுறேன் ஒரு நாளைக்கு அப்படின்றான். யாருமே வரல, கடைசியில் சேர்த்து தான் போன ஆள். உயிர் வாழ்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு காரியன்றதை கவனிங்க. எல்லாவற்றை காட்டிலும் உயிர் வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. பணத்தை கொடுத்துருவோம், சொத்தை கொடுத்துருவோம், எதை வேணா கொடுத்துருவோம், உயிர் தப்புனா போதுன்னு என்னத்தை வேணா கொடுத்துருவோம். யோபுவில் சொல்லியிருக்கு இல்லையா, a man will give all he has for his own life. தன்னுடைய ஜீவனுக்காக மனுஷன் தன்னுடைய எல்லாற்றையும் இழக்க தயாராக இருப்பான். அதுதான் மனுஷனுடைய இது. அவ்வளவு ஜீவனை முக்கியமாய் நாம் எண்ணுகிறோம் இல்லையா. ஆனால் தாவீது சொல்கிறான், இந்த கவனிங்க இந்த வெளிப்பாடை, தாவீது சொல்கிறான் கரெக்டு, ஜீவன் தப்ப தான் ஓடி வந்தேன் நான். ஜீவன் பிழைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், உயிரோடு இருக்க வேண்டியது முக்கியம். ஆனால் இந்த பயத்தின் நடுவில், இந்த உயிருக்கு ஆபத்துங்கிற நிலைக்கு நடுவில் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் நான். அது என்னன்னா, ஜீவனை பார்க்கிலும் தேவனுடைய அன்பு மேலானது. ஜீவனை பார்க்கிலும் தேவனுடைய அன்பு மேலானது. ஒருவேளை செத்தா கூட அவருடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க எதனாலையும் முடியவே முடியாது. உனக்கு ஜீவன் வேணுமா இல்லை கடவுள்கிட்ட போகணுமா? இல்லை ஜீவன் வேணுமா கடவுள்? எத்தனை பேர் முதல் நூற்றாண்டில் எத்தனை அப்போஸ்தலர் செத்தாங்க, இயேசுவை பிரசங்கித்ததுனால கொல்லப்பட்டார்கள். எத்தனை கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். நான் சொல்கிறேன், அவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இதுதான் இருந்தது, ஜீவனை பார்க்கலும் மேலாதது தேவாதி தேவா உன் கிருபை அதுன்னு. ஜீவன் போனால் பரவாயில்ல, ஜீவன் ரொம்ப முக்கியம்தான், உயிரோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை காட்டிலும் மேலானது கர்த்தருடைய அன்பு.
ஒருத்தர் நம்மளை கொல்றதுனால கர்த்தருடைய அன்பிலிருந்து நம்ம பிரிக்கவே முடியாது. பவுல் சொல்கிறார் பாருங்கள், அதை ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. ரோமர் 8 ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. ரோமர் 8:38 பாருங்கள். மரணமானாலும் ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். மரணம் கூட பிரிக்க முடியாது. நம்ம தேவனுடைய அன்பிலிருந்து மரணம் கூட நம்ம பிரிக்கவே முடியாதுங்கிறார். நான் ஒவ்வொரு தடவை சாவை பார்க்கும்போதும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, இதெல்லாம் விலைக்கு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கணும். ஆனால் பாடுவேன். நான் பாடும்போது எனக்கு வழங்குது, ஜீவனை பார்க்கிலும் மேலானது தேவாதி தேவா அப்படி கிருபை. அது அநேகமாக மரித்திருக்கிற ஆளுக்கும் வழங்கியிருக்கணும். ஜீவனை பார்க்கிலும் மேலானது தேவனுடைய கிருபை. ஆமாம், சாகிறது ஒரு துக்ககரமான ஒரு காரியம்தான். ஆனால் கர்த்தர்கிட்ட போய் சேர்ந்துருக்கிறாரு. கர்த்தர் அவரை கைவிட்டுறல. கர்த்தருடைய அன்பு இதை காட்டிலும் ஜீவனை காட்டிலும் பெரிதுங்கிறது எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம். அதை நான் ஒரு தடவையும் நினச்சி பார்த்து பாடுறேன். நான் நினைக்கிறேன், அப்போஸ்தலர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் செத்தப்ப உயிரை கொடுத்தப்ப அதை தான் நினச்சி செத்துருப்பாங்கன்னு. ஜீவனை பார்க்கலும் மேலானது தேவாதி தேவாவும் அன்பு கிருபை. அதோட கம்பேர் பண்ணால் இது நத்திங்கன்றான். ஆமாம், ஜீவனுக்காக எதையும் கொடுக்க தயார், பணத்தெல்லாம் கொடுத்துக்க தயார், எல்லாத்தையும் கொடுக்க தயார். ஆனால் கர்த்தரை கொடுக்க மாட்டேன், கர்த்தரை விசுவாசிக்காமல் விட மாட்டேன், கர்த்தருடைய நாமத்தை நான் தூஷிக்க மாட்டேன், கர்த்தரை விட்டு விலக மாட்டேன். இயேசு கிறிஸ்துவை நம்பலைன்னா வீட்டுக்கு போகலான்றான். ஆனால் நம்புறேன்னு சொன்னீங்கன்னா சாகணும் இங்கேன்றான். நான் சாகிறது பெட்டர்ன்றான் அவன். ஏன்னா என் ஜீவன் போனால் பரவாயில்ல, எனக்கு அவர் வேணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? என்ன ஒரு வெளிப்பாடு பாருங்கள், இதை யோசித்து பாருங்கள் நீங்கள் நல்லா. ஜீவனை பார்க்கலும் மேலானது தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு. உயிரை காட்டிலும் ரொம்ப பெருசு. அது உயிரை காட்டிலும் பெருசு. இது குறித்த ஒரு பெரிய வெளிப்பாட்டை கர்த்தர் தான் தரணும் நமக்கு. இதை ஏன் நம்ம அறிந்து கொள்ளணும் தெரியுமா? இதை அறிந்து கொள்ளும்போது என்ன தெரியுமா ஆகுது? வேறு எதையும் கர்த்தரை காட்டிலும் பெருசாக நினைக்க மாட்டோம். நம்ம இந்த வெளிப்பாடு வந்துருச்சுன்னா கர்த்தரை காட்டிலும் பெருசாக வேறு எதையும் நினைக்கவே முடியாது. உயிரை கூட நினைக்க முடியாது, ஜீவனை கூட நினைக்க முடியாது. கர்த்தரை காட்டிலும் பெருசா. அதுதான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவனுக்கு அடையாளம் என்ன? கர்த்தரை காட்டிலும் பெருசாக எதுவுமே கிடையாது. நல்லா யோசித்து பாருங்க. அப்படி இருந்தால், நல்லா கவனிங்க, அப்படி இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அப்படி இருந்தால் அப்புறம் ஏன் மற்ற காரியங்களில் அதற்கு அதிக கவனம் செலுத்துகிறோம், மற்ற காரியங்களில் பெருசாக மேன்மை பாராட்டுறோம், மற்ற காரியங்களில் ரொம்ப நாடுறோம், தேடுறோம், அதுக்கு பெரும் முயற்சியில் இறங்குறோம். ஆனால் கர்த்தரை நாடுறதில் தேடுறதில்ல ரொம்ப கொஞ்சம் முயற்சி தான் எடுக்கிறோம். கொஞ்சம் முயற்சி எடுக்கிறோன்னும் போதே கர்த்தரை எல்லாத்த காட்டிலும் பெருசாக நினைக்கலன்றது தான் அர்த்தம். பெருமுயற்சி எடுக்கிறோம்னா எல்லாத்த காட்டிலும் கர்த்தரை பெருசாக நினைக்கிறோங்கிறது அர்த்தம். நான் என்ன சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஆகணும் நமக்கு. எல்லாத்த காட்டிலும் கர்த்தரை பெருசாக நினைக்கிறோங்கிற மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேணும். இந்த சபை அப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்க வேணும். கர்த்தரை காட்டிலும் பெருசு ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆமாம், நாள் முழுக்க 8 மணி நேரம் போகிறோம், உழைக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை காட்டிலும் பெருசு என்ன? கர்த்தர். ஆமாம், சம்பாதிக்கிறதுக்கு அதையும் எதையும் பண்ணுறோம், நேரத்தை செலவழிக்கிறோம், முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் பெரிய முயற்சியை கர்த்தரை அறிந்து கொள்வது, கர்த்தரை நாடுகிறதுக்கு நாம் எடுக்க வேண்டும். அது தப்புன்னு சொல்ல வரல நான். ஆனால் அதை காட்டிலும் பெரிய முயற்சி இதில் இருக்க வேணும். அது இருக்குதா? அதை கர்த்தர் நம்முடைய உள்ளங்களில் உண்டாக்க வேணும். இது புரிஞ்சுக்கிட்டோம்னா வேறு எதுலேயும் திருப்தியை நாம் நாட மாட்டோம். தான் இயேசு அந்த சமாரிய ஸ்திரியை சந்திக்கிறார் இல்லையா? சந்திக்கும்போது அங்கே அவள்கிட்ட சொல்கிறாரு,
இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். 13ஆம் வசனத்தில் 4ஆம் அதிகாரத்தில் யோவானில் சொல்கிறார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு எந்த தண்ணியை ஒரு கிணத்து பக்கத்தில் நிற்கிறான். அந்த கிணறு ரொம்ப ஃபேமஸ் கிணறு. ஏன்னா யாக்கோபு அவருடைய காலத்தில் நோண்டின கிணறான் சொல்கிறான். இது யாக்கோபு நோண்டின கிணறு, அது தெரியுமா உனக்கு அப்படின்றா. யாக்கோபு நோண்டின கிணறு அங்கே இருக்கிறா. அந்த மாதிரி கிணறுகிட்ட நான் இருக்கிறேன். இந்த கிணறு எங்கள் ஊர் கிணறு, யாக்கோபு எங்கள் முற்பிதார் நோண்டின கிணறுன்றா. இயேசு சொல்கிறாரு, இது யாக்கோபாக இருக்கட்டும் ஆபிரகாமாக இருக்கட்டும் யார் நோண்டின கிணறாக இருந்தாலும் இதில் தண்ணி குடிச்சுன்னா மறுபடியும் தாகம் எடுக்குமான்றார். கண்டிப்பாக தாகம் எடுக்கும். அந்த அம்மாட்ட இன்டைரக்டாக பேசிகிட்டு இருக்கார் பாருங்கள். 5 கல்யாணம் பண்ணிட்டா, தெரில. 5 முறை திருப்தி கிடைக்குமான்னு வாழ்க்கையில். ஒரு ஆளை பார்த்தா, அடுத்த ஆளை பார்த்தா, அதையும் தள்ளினா, 3ஆவது ஆளை பார்த்தா அவனையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா, 4ஆவது ஆள் 5ஆவது ஆள் எல்லாரையும் அனுப்பிச்சாச்சு, திருப்தியே வரல. 6ஆவது இந்த ஆளை கல்யாணம் பண்ணல, ட்ரை பண்ணலாம், முதல்ல கொடுத்தன நடத்தி பார்க்கலாம் உருப்பிடுவானான்னு அப்படின்னு கொடுத்தன நடத்திட்டு இருக்கிறா. அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட சொல்கிறாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் அப்படின்ட்டு. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் சொல்கிறாரு. நீ எதையோ தேடிட்ட, 5 பேர்கிட்ட கிடைக்கல, 6ஆவது ஆளை இப்போ தேடிட்டு இருக்கிற. யார்கிட்டையுமே உனக்கு கிடைக்க போகிறதில்ல. இது திருப்தி எங்கே கிடைக்க போகுது? என்கிட்ட தான் கிடைக்கும் அப்படிங்கிறார். நான் சொல்கிறேன், ஜீவனை பார்க்கிலும் தேவனுடைய கிருபை மேலானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, திருப்தி அவர்கிட்ட தான் வருதுன்றது புரிஞ்சுக்கிட்டா, வேறு எதுலேயுமே திருப்தியை தேட மாட்டோம், கர்த்தரிடத்துல தான் தேடுவோம். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சபையாக, அப்படிப்பட்ட மக்களாக, அப்படிப்பட்ட ஒரு குடும்பங்களாக நாம் உருவாக வேணும்ன்றதான் கர்த்தருடைய சித்தம். ஜெபம் பண்ணுவோமா நம்ம? அப்படிப்பட்டவர்களாக எங்களை ஆக்க ஆண்டவரே. உங்களுடைய உடன்படிக்கையின் அன்பு அந்த கிணத்துலேருந்து குடிக்கிறவர்களாக, அதில் திருப்தி ஆகிறவர்களாக, பரம திருப்தி அதிலிருந்து பெறுகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. உலகத்தில் எல்லாத்தையும் தேடுகிறத பார்க்கல, உண்மை அதிகமாக தேடுகிறவர்களாக எங்களை மாற்றும். உள்ளத்தில் எங்களுடைய வாஞ்சையெல்லாம் உன் பக்கம் திருப்புவீராக. எங்களுடைய வாஞ்சையெல்லாம் உன் பேரில் இருக்கட்டும் கர்த்தாவே. என்னுடைய வாஞ்சை உன் பேரில் இருக்கட்டும், உம்மை குறித்ததாக இருக்கட்டும். ஓ ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை குறித்த வாஞ்சை எங்களுடைய உள்ளங்களை நிரப்பட்டும் கர்த்தாவே. உம்மை தேடுகிற அந்த தேடுதல், உம்மை அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவு, உம்மை நாடுகிற அந்த நாட்டம் எங்கள் உள்ளத்திலே உருவாகட்டும். ஓ வாலிபர்களுடைய உள்ளத்திலே உருவாகட்டும், வயோதிபருடைய உள்ளத்திலே உருவாகட்டும், எல்லாருடைய உள்ளத்தில் உருவாகட்டும். குடும்பங்கள் அப்படிப்பட்ட குடும்பங்களாய் உருவாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே அப்பேற்பட்ட குடும்பங்களாக உருவாகட்டும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாவற்றை காட்டிலும் உண்மை அதிகமாய் தேடுகிறவர்களாக, நாடுகிறவர்களாக, உண்மை பெரிதாய் எண்ணுகிறவர்களாக, உண்மையிலே மேன்மை பாராட்டுகிறவர்களாக கர்த்தாவே எங்களை வைப்பீராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ தாவீது அவரில் தான் திருப்தி ஆகிறான்றான். முதல் 2 வசனம் அதுதான். வல்லமையும் மகிமையும் கண்டிருக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன், ஜீவனை பார்க்கலும் மேலானது தேவாதி தேவாம் கிருபை. யுவர் லவ் இஸ் பெட்டர் தேன் லைஃப் அப்படிங்கிறான். பொதுவாக ஜனங்க லைஃப் தான் எல்லாத்த விட முக்கியன்றாங்க. கிறிஸ்தவன் காட்ஸ் லவ் இஸ் பெட்டர் தேன் எவ்ரிதிங்ன்றான். அதுதான் வித்தியாசம். கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஒரு வெளிப்பாடு இருக்குது. ஆமாம், லைஃப் முக்கியம், லைஃப் ஒன்று தூக்கி எறிய சொல்ல நான். ஆனால் அந்த லைஃப்பை காட்டில் முக்கியமானது தேவனுடைய அன்பு. ஆமாம், சரி. அடுத்தது, தேவனால் இப்படி திருப்தி ஆகிற அனுபவம் வந்த உடனே தேவனுடைய அன்பினால், தேவனுடைய இந்த இட்டர்னல் லவ்விங் கைண்ட்னஸ்னால் திருப்தி ஆகும்போது தேவனை துதிக்கிற துதியும் உண்டாகும். அதான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்கள், ஜீவனை பார்க்கலும் அது கிருபை நல்லதுன்னு சொல்லிட்டு என் உதடுகளுமை துதிக்கும்ன்றான்.
என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதிப்பேன்றான். உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன்றான். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாக இருந்ததுனால உமது செட்டையின் நிழலிலே களி கூறுகிறேன். அதாவது என்ன ஆகுது, இப்படி கர்த்தரை இப்படி அனுபவித்த உடனே துதி பாடல்கள் உண்டாயிடுது. பாருங்க, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தரை துதிக்கிறது, பாடுறது, ஆராதிக்கிறதுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வெறும் ஞாயிற்றுக்கிழமை வர்றதில்லை, எல்லா நாட்கள்லையுமே நீங்கள் வீட்டில் தியானிக்கும் போது கூட, பைபிள் எடுத்து படிக்கும்போது கூட நீங்களே பாடலாம், கர்த்தரை துதிக்கலாம். பாடல் ஏன் வருதுன்னா, இந்த கர்த்தருடைய அன்பு எல்லாத்த காட்டிலும் பெருசுன்றது உள்ளதில் நிறைஞ்ச உடனே பாடல் வரும். அந்த மாதிரி ஆட்களுக்கு நீ பாடு, கையை தட்டு, கையை தூக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அதனால தான் நான் சொல்கிறதே கிடையாது. உள்ளே ஏறுற மாதிரி பிரசங்கத்தை பண்ணிட்டா அவங்க தானாக கையை தூக்குவாங்க, தானாக கையை தட்டுவாங்க, தானாக சத்தம் போட்டு பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க. ஏன்னா பாட்டு வர்றதுக்கு காரணம் அதுதான். எல்லாத்த காட்டிலும் தேவனுடைய அன்பு பெரியது, அவருடைய கிருபை பெரியது என்கிறது. அது வந்த உடனே என் உதடுகள் உம்மை துதிக்கும்னு ஆரம்பிச்சிடுறான். அந்த துதிக்கிறதை பற்றி எப்படிலாம் சொல்கிறான் பாருங்கள், எப்படி என்னெல்லாம் துதிக்கும்னு சொல்கிறான் பாருங்கள். அக்கு வேறு ஆணி வேறு எடுத்துடுறான். அதாவது துதிக்கிறதுல இன்றைக்கி பெரிய டிஸ்கஷன். கையை தூக்கலாமா, கையை தட்டலாமா, ஒருத்தர் டான்ஸ் ஆடலாமான்றாரு, இன்னொருத்தர் டான்ஸ் ஆடக்கூடாது, என்னத்தையாவது பேசிகிட்டு கிடக்குறாங்க. எல்லோரும் பெரிய பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது. இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இந்த மாதிரி மியூசிக் போடலாமா, அந்த மாதிரி மியூசிக் போடலாமா. தாவீது கேளுங்க சொல்லுவார் எப்படி துதிக்கணும். இங்கேயே சொல்கிறாரு பாருங்கள், இந்த 2-7 வசனத்தை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாரு பாருங்கள், எப்படிலாம் துதிக்கணுன்றாரு. 3ஆம் வசனம் உதடுகள் உம்மை துதிக்குன்றாரு. 4ஆம் வசனம் சொல்கிறாரு கைகளை ஏறெடுப்பேன்றாரு, கைகளை தூக்குவேன்றாரு. 5ஆம் வசனம் சொல்கிறாரு என் ஆத்துமா உம்மை துதிக்குன்றாரு. அதே 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்காரு என் வாய் உம்மை துதிக்குன்றாரு. 6ஆம் வசனத்தில் சொல்கிறாரு படுக்கையில் நான் உம்மை நினைக்கும் போது, நினைவுகள் கூட உம்மை துதிக்கும். என் மெமரி படுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட என் நினைவுகள்லாம் என்ன பண்ணும், உம்மை துதித்து கொண்டே இருக்கோன்றாரு. இன்னொன்று சொல்கிறாரு ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். என்னுடைய அறிவு கூட அதுலேயே எங்கேஜாக இருக்குது, உம்மை துதிக்கிறது இல்லையே, இன்டலெக்ட். அப்போ எப்படியெல்லாம் துதிக்கலாமா. 3ஆம் வசனம் சொல்லுது என் உதடுகள் அப்படின்னு. 4ஆம் வசனம் சொல்லுது நாவு. 4ஆம் வசனம் சொல்லுது மறுபடியும் என் கைகள். 5ஆம் வசனம் சொல்லுது என்னுடைய ஆத்துமா. இன்னொரு 5ஆம் வசனம் இன்னொன்று சொல்லுது என் வாய். 6ஆம் வசனம் சொல்லுது என்னுடைய நினைவுகள். 6ஆம் வசனம் மறுபடியும் சொல்லுது என்னுடைய தியானம், என்னுடைய அறிவு. அப்போ உதடுகள்னால, கைகள்னால, நாவினால், ஆத்மாவினால், வாயினால், நினைவினால், அறிவினால் இன்னும் எப்படிலாம் அங்கே துதிக்கணும். ஹலோ, எல்லாமே கர்த்தரை துதிக்கிறதுல எங்கேஜ் ஆகணுன்றார். துதிக்கிறதுல எல்லாமே எங்கேஜ் ஆகணும். இப்படி துதிக்கலாமா, அப்படி துதிக்கலாம்னு பேசுகிற ஆளுங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம். எதையுமே அவங்க பார்த்ததில்லை. அவங்க முதல்ல கர்த்தருடைய அன்பை குறித்த போதனையை கேட்கணும். ஜீவனை பார்க்கலாம் அவருடைய அன்பு மேலானதுன்றதை புரிந்து கொள்ளணும். அப்புறம் இதெல்லாம் செட்டில் ஆகிடும். இவ்வளோ ஆர்கியூமெண்ட் எதுக்கு? அப்புறம் சொல்லுவோம் ஆடுறவன் ஆடிக்கிட்டும், பாடுறவன் பாடட்டும், குதிக்கிறவன் குதிக்கட்டும், என்னமோ பண்ணு, கர்த்தரை துதிப்பா. கர்த்தரை துதிக்கணும்னு வந்துருச்சுன்னா உள்ளம் எப்படிலாம் துதிக்குமோ அப்படிலாம் துதிக்கும். படுக்கையில் கூட துதிச்சிட்ருக்கோம், நினைவுகள் கூட துதிக்கும். இதெல்லாம் பெரிய இஷ்யூ கிடையாது. லைட்டை போட்டு துதி, லைட்டை ஆஃப் பண்ணி போட்டு துதி, இல்லை இருட்டாக வச்சு துதி, எப்படியோ துதி, எப்போனாலும் துதி வரும். ஹலோ, இருக்கிறீங்களா? அப்போ எவ்வளோ அறிவு இல்லாமல் பேசுகிறாங்க பாருங்கள். நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஆண்டவரே அப்படிப்பட்ட துதி எனக்கும் உண்டாகட்டும், என் உள்ளத்தில் உடைய அன்பை குறித்த வெளிப்பாட்டை எனக்கு தருவீராக. உடைய அன்பு எவ்வளவு பெரியது, ஜீவனை பார்க்கிலும் மேலானது என்கிற வெளிப்பாடு என்னுடைய உள்ளத்தை நிரப்பட்டும்.
என்னுடைய நாவு உம்மை துதிக்கட்டும், என்னுடைய வாய் உம்மை துதிக்கட்டும், என்னுடைய கைகள் உயரட்டும், என்னுடைய ஆத்துமா உம்மிலே மகிழட்டும், என் வாய் உம்மை துதிக்கட்டும், என்னுடைய நினைவுகள் உம்மை போற்றட்டும் கர்த்தாவே, என்னுடைய தியானம் உம்மை குறித்ததாக இருக்கட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ எனக்குரிய எல்லாம் உம்மை துதிக்கிற துதியினால் நிரம்பட்டும் கர்த்தாவே, நிரம்பட்டும் நிரம்பட்டும் நிரம்பட்டும். உம்முடைய அன்பு எனக்கு விளங்க பண்ணுவீராக. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய அன்பு பெரியது என்பதை விளங்க பண்ணுவீராக. ஜீவனை பார்க்கிலும் இது மேலானது என்பதை விளங்க பண்ணுவீராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதை விளங்க பண்ணுவீராக. இது குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு, பெரிய வெளிப்பாடு உள்ளங்களை நிரப்பட்டும். அதன் மூலமாக கைகள் உயரட்டும், ஆத்துமா களி கூறட்டும், வாய்கள் உம்முடைய புகழை பாடட்டும், நாவுகள் உம்மை துதிக்கட்டும், உதடுகள் உம்மை போற்றட்டும், அறிவு தியானம் நினைவுகள் கூட உம்மை துதிக்கிற துதியினால் நிரம்பட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ ஏற்பட்ட துதி எங்களுடைய உள்ளத்திலிருந்து கிளம்பட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். சரி, 8வது வசனம் பாருங்க. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரமே என்னை தாங்குகிறது. அப்போ கர்த்தருடைய அன்பு எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்ச உடனே துதிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆத்துமா கர்த்தரை இன்னும் இறுக தொடர்ந்து பற்றி கொள்ளுகிறது. ஆத்மா தொடர்ந்து பற்றி கொள்றதுன்னா ரொம்ப நெருக்கமான ஒரு உறவுக்குரிய கணவன் மனைவிகிட்ட இருக்கிற உறவு. அல்லது பைபிளில் ஒரு கதை வாசிக்கிறோம் இல்லையா, நகோமி ரூத்து, மாமியார் மருமக எப்பவும் சண்டை தான் போடுவாங்க இல்லையா. ஆனால் இந்த மாமியார் மருமக கதை பாருங்கள், யாரும் சொல்கிறது கிடையாது. மாமியார்னாலே சண்டைக்காரங்களை தான் நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த மாமியார் மருமகளை பாருங்கள், என்ன மாதிரி மாமியார் மருமகள்னு. அந்த மருமக சொல்கிறா, உங்கள் ஊர் தான் எங்கள் ஊர், உங்கள் ஜனம் தான் எங்கள் ஜனங்க, எங்கே போகிறீங்களோ அங்கே வரும், உங்களை விட்டு பிரியவே. என்ன ஒரு மருமக, என்ன ஒரு மாமியார் உறவு, எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு நெருக்கம் இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஐ வில் கிளிங் டு யூ அப்படின்றான் சங்கீதக்காரன். சொல்கிறான், ஐ வில் கிளிங் டு யூ ஓ லார்ட், பிகாஸ் யுவர் லவ் இஸ் கிரேட்டர் தென் லைஃப், ஐ வில் கிளிங் டு யூ. அவருடைய அன்பு புரிஞ்சிருச்சு இப்போது. அதனால் துதிக்கிறது மட்டும் இல்லை, உம்மை தொடர்ந்து பற்றி கொள்ளுவேன். உம்மை தொடர்ந்து பற்றி கொள்ளுவேன். எத்தனை பேர் தொடர்ந்து பற்றி கொள்கிறீங்க அவரை? தொடர்ந்து பற்றி கொள்ளணும். எப்படி தொடர்ந்து பற்றி கொள்வது? எப்போதும் அவரை நாடுறது, அவர் மேலே நோக்கமாக இருக்கிறது, அவருடைய நினைவால் நிறைந்திருப்பது, அவருடைய துதி எப்போது நம்முடைய வாயில் இருப்பது, அவரை குறித்த எண்ணங்களால் நிறைந்திருப்பது, அவரை நாடுவது வாழ்க்கையில் பிரதானமாக இருப்பது. அதான் தொடர்ந்து பிடித்து கொள்வது. தொடர்ந்து பிடிச்சிட்டு இருக்கோமா? கர்த்தாவே, உம்மை தொடர்ந்து பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. ஓ ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே அப்படிப்பட்ட to cling to you. I pray that you will move our hearts to cling to you, O God. ஓ பிரிக்கப்படாத விதத்தில் உம்மோடு பற்றி கொள்ள, உம்மை பற்றி கொள்ள, உம்மையே பற்றி கொள்ள, உம்மை நெருக்கமாய் பற்றி கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்வீராக. கிருபை செய்வீராக கர்த்தாவே. எங்கள் உள்ளங்கள் உம்மை வாஞ்சிக்கட்டும், உம்மை நேசிக்கட்டும், உம்மை விரும்பட்டும் கர்த்தாவே. ஓ இந்த சங்கீதக்காரனை போல ஒரு உள்ளம் எங்களுக்கு உண்டாகட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு அறியாத அவனே அவ்வளோ வாஞ்சிக்கும் போது நாங்கள் இன்னும் அதிகமாக வாஞ்சிக்க வேண்டுமே. அப்படிப்பட்ட வாஞ்சையை தருவீராக. உள்ளங்கள் அப்படிப்பட்ட வாஞ்சையால் பற்றி எரியட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த வாஞ்சை உள்ளங்களை நிரப்பட்டும் 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 தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். 9-11. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர் பட்டயத்தால் விடுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கொள்வார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவன் வாய் அடைக்கப்படும். இவ்வளோ நேரம் பாருங்கள், ஓடுறவன் வனாந்தரத்தில் குகையில் மறைஞ்சிருக்கிறவன் விரோதிகளை மறந்துட்டான்.
ஃபுல்லாக தேவன் எவ்வளோ பெரியவர், தேவனே நீர் என் தேவன் ஆரம்பித்தவன் அப்படியே அதுலேயே மூழ்கிட்டான். இப்போ தான் கொஞ்சம் ஞாபகம் வருது அவனுக்கு விரோதிகள்லாம் வேறு இருக்கிறாங்கன்னு. விரோதிகள்லாம் இருக்கிறாங்கன்றது ஞாபகம் வருது. அப்படி தான் ஆகிடும் பாருங்கள். நமக்கு கூட பிரச்சனையை பிரதானமாக நினைப்போம். ஆனால் கர்த்தரை அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நம்பிக்கை அதிகமாகும்போது பிரச்சனை கடைசியில் போயிடும். ரொம்ப நினைக்கிறது எதை நினைப்போம்? கர்த்தரை தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த பிரச்சனைகள் இருக்கலாங்க. ஆனால் பிரச்சனைகளை பற்றி எப்படி சொல்கிறான் பாருங்கள். என்ன மாதிரி விசுவாசம் பேசுது. பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள், அவன் ஒன்றும் இல்லாமல் போவான்றார். என்னை அழிக்க தேடுகிறவர்கள் ஒன்றும் இல்லாமல் போவார்கள்ன்றான். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். இப்படி தான் ஜெயித்திருப்பான்னு நினைக்கிறேன். உள்ள ஒரு பெரிய விசுவாசம், கர்த்தருடைய அன்பு எவ்வளோ பெரியது என்பதை பற்றி ஒரு பெரிய விசுவாசம். கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட மனுஷன், ஆடு மேய்க்கிறவனாக இருந்து ராஜாவானவன். எவனை என்னை வீழ்த்த முடியாது, எவனை என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உள்ளத்தில் ஒரு பெரிய விசுவாசம் எழும்புது. நரிகளுக்கு இரையாவார்கள்ன்றான். இதுக்கப்புறம் தான் போய் ஜெயித்திருப்பான்னு நினைக்கிறேன். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். என்ன நடக்க போகிறதுன்றதை முன்னால் அறிவிக்கிறது தான் விசுவாசம். ஃபெய்த் ஆல்வேஸ் டிக்ளேர்ஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள், பொய் பேசுகிறவர்கள் வாய் அடைக்கப்படும். என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறான். ஜி கேம்பல் மார்கன் ஒரு பெரிய பிரசங்கியார் இருந்தார் லண்டனில் பாருங்கள். அவர் ரொம்ப பிரபலமானவர். அவர் சொல்கிறாரு, இது மாதிரி இது மாதிரி ஒரு மைண்ட் செட் உண்டாகணும்னா, பிரச்சனையாகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிறான் உயிர் தப்ப. ஆனால் மைண்ட் செட் எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி ஒரு மைண்ட் செட் உண்டாகணும்னா பிரச்சனைகள் மத்தியில் இப்படி வெற்றி சிறக்கிற ஒரு மைண்ட் உண்டாக வேண்டும் என்றால் 2 காரியம் நடக்கணுன்றார். இந்த 2 காரியமும் அந்த 1ஆம் வசனத்திலே வருது, 2 லைனில் வருது. ஒன்று, தேவனோடு ஒரு தனிப்பட்ட உறவு அங்கே உண்டாயிருக்க வேணும். பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். எங்கே வருது அது? முதல் லைனே, தேவனே நீர் என்னுடைய தேவன். நிறைய பேருக்கு இன்றைக்கி தேவன் வந்து ஆபிரகாமின் தேவன், ஏசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அந்த தேவன், இந்த தேவன். இவன் சொல்கிறான், தேவனே நீர் என்னுடைய தேவன். உங்களுக்கு அது மாதிரி ஆயிடுச்சா? நீங்கள் சொல்ல முடியுமா? தேவனே நீர் என்னுடைய தேவன். எல்லோரும் கை வைத்து சொல்லுங்கள், தேவனே நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன். ஒவ்வொரு நாளும் அதை சொல்லுங்கள் ஜெபத்தில். ஒவ்வொரு நாள் அதை விட்டுறாதீங்க. மற்றதெல்லாம் பரவாயில்ல, சொல்லலாம். ஆபிரகாமின் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன் தான், அதில் பல அர்த்தங்கள் இருக்குது. ஈசாக்கின் தேவன் தான், அதுவும் பல அர்த்தமுள்ள காரியங்கள் அதில் அடங்கியிருக்கு. யாக்கோபின் தேவன் தான், ஆனால் எல்லாத்துக்கும் மேலே அவர் என்னுடைய தேவன். அந்த தேவன் தான் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன். ஆபிரகாமுக்கு செய்தது எனக்கு செய்வார், ஈசாக்கு செய்தது எனக்கு செய்வார், யாக்கோபுக்கு செய்தது எனக்கும் செய்வார். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால் என்ன நிரப்புவார். ஈசாக்கு பஞ்சகாலத்தில் ஆசீர்வதித்தது போல் என்னையும் ஆசீர்வதிப்பார். யாக்கோபை எல்லா தீமைக்கும் தப்பு வைத்து அவனை ஆளையே முற்றிலும் மாற்றி இஸ்ரவேல் ஆக்கின போல் அந்த தேவன் எனக்கும் அதை செய்வார். யோசேப்பை உயர்த்தின தேவன் என்னையும் உயர்த்துவார். இவர் என்னுடைய தேவன். தேவனே நீர் என்னுடைய தேவன். அப்படிப்பட்ட தனிப்பட்ட உறவு இருக்கா? இல்லைங்க, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் இந்த கடவுளை தான் கும்பிட்றோம், அந்த மாதிரி இருக்கீங்களா? எங்கள் தாத்தாவுடைய கடவுள் இவர். தாத்தாவுடைய கடவுளாக இருந்து பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய தேவனா? உங்களுடைய தேவனா அவர்? பர்சனல் ரிலேஷன்ஷிப், கான்ஷியஸ்னஸ் ஆஃப் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் அவசியன்றார். தாவீது மாதிரி இந்த மைண்ட் செட் வரணும்னா, பிரச்சனையின் மத்தியில், அவ்வளோ ஆபத்தின் மத்தியில் இப்படி பேசக்கூடியவனாக இருக்கணும்னா, there must be a consciousness of a personal relationship with God. தேவனோடு ஒரு தனிப்பட்ட உறவு, அதை பற்றிய ஒரு அறிவு, உணர்வு இருக்கணும். 2வது, அந்த தேவனை தேடுகிற தேடுதல் இருக்க வேணும். ஊக்கமாய் தேடுகிற அதிகாலமே உம்மை தேடுவேன்னு வருது அடுத்த லைன். அதிகாலமே உம்மை தேடுவேன். அதிகாலமே ஏன் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த வார்த்தை வந்து டான் என்ற வார்த்தை
அதுக்கு கொஞ்சம் க்ளோஸ் மீனிங் அது. டான்னா சூரியன் உதிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி. அதனால் அதிகாலமேன்னு போட்டாங்க. ஆனால் அதை லேர்னஸ்ட்லி சீக்கியம்னு டிரான்ஸ்லேட் பண்ணலன்றாங்க. அதனால் ரொம்ப முக்கியமாக எண்ணி உண்மை நான் தேடுவேன், அல்லது காலையில் தேடுவேன்றதுக்கு பதிலாக முதலாவது உண்மை தேடுவேன், அந்த மாதிரிலாம் கூட மொழிபெயர்க்கலான்றாங்க. பாயிண்ட் என்னன்னா, வெறும் காலையில் ஜெபம் பண்ணால் தான் ஜெபம்னு கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு முதலானவராக இருக்கிறாரா, ரெகுலராக பண்ணுறீங்களா, ரெகுலராக ஆண்டவரை தேடுறீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ உறவு இருக்கணும், அந்த உறவு குறித்த ஒரு உணர்வு, அவர் என்னுடைய தேவன். அது மட்டும் இல்லை, கர்த்தரை ஊக்கமாய் தேடுகிற ஒரு தேடுதல். கர்த்தரை பிரதானமாக தேடுறீங்களா, எல்லாத்த காட்டிலும் முக்கியமாக தேடுறீங்களா? அதிகாலமே தேடினா எந்திரிச்ச உடனே உட்காந்துக்கிறது இதை வச்சுக்கிட்டு. அது மாதிரி வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் முதல் அவர் இருக்காரா? அவரை தேடுதல் தான் முதலாவது இருக்குதா? நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, அப்பேற்பட்ட ஒரு தேடுதல் எங்களுக்குள்ள தருவீராக. ஓ, நீர் எங்களுடைய தேவன், நீர் எங்களுடைய தேவன் ஆண்டவரே. ஓ, நீர் என்னுடைய தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, எங்களை முற்பிதாக்களுக்கு தேவனாக இருந்தவர் இன்றைக்கு ஜீவிக்கிற தேவன். எனக்கும் இந்த மக்களுக்கும் நீர் தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். போதுமானவராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலமே உம்மை தேடுவேன்னு சொன்னது போல் எங்கள் வாழ்க்கையில் முதலாவது உம்மை தேடுகிறோம், உம்முடைய முதலாவதாக வைக்கிறோம். நீர் எங்களுக்கு முதலாவதாக இருக்கிறீர். நீர் முதன்மையானவர், எல்லாவற்றை முக்கியமானவர். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கர்த்தாவே உம்மை வைத்து உம்மை தேட ஒவ்வொரு உள்ளத்திலும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியை தருவீராக. ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்குள்ளே ஒரு வளரட்டும், பெருகட்டும். இப்படிப்பட்ட வாஞ்சியினால் நிரப்பட்டும். இந்த சங்கீதக்காரனுடைய உள்ளம் அப்படிப்பட்ட உள்ளம் எங்களுடைய உள்ளமாக இருக்கட்டும். ஸ்தோத்திரம். எங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள், அன்றைக்கு அவனுக்கு எதிராக இருந்த விரோதிகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குறது போல எங்களுக்கு எதிராக வருகிற அத்தனை சூழ்நிலைகளையும் நீர் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறவராக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எங்களை வாழ வைக்கிறவராய் நீர் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு வெற்றியை தருகிறவராய் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிறவராய் போதுமானவராய் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு தேவையோடு கலந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பல்வேறு தேவைகளோடு பல்வேறு இடங்களில் பார்த்து கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவையும் சந்திக்கப்படுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். நீர் போதுமானவர், நீர் எங்களுடைய தேவன், எங்களை காண்கிறவர், எங்களை அறிந்திருக்கிறவர், எங்களுக்கு போதுமானவர், அற்புதமான நல்ல தேவனாய் தாவீதின் தேவன் இன்றைக்கு எங்களுடைய தேவனாய் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் அவன் சொன்னது போலவே பெரிய வெற்றியை நாங்கள் காணப்போகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you.